ஏற்கனவே இருக்கிறத தக்க வைக்க வேண்டிய அவசியம் வந்து திமுகவுக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே கிட்டத்தட்ட பொறுப்பில் தான் இருக்காங்க. இந்த தமிழ்நாடு பூரா இருக்கிற உள்ளாட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்ளாட்சியில் இவங்க வந்த பிறகு நடந்த வட மாவட்டங்களில் நடந்த உள்ளாட்சிகள்லாம் இல்லை, இப்போ வருஷக்கணக்காக எலெக்ஷன் நடத்தலையே. இவங்க வந்த பிறகு சில உள்ளாட்சிகள் நடந்துச்சு. அதிமுக இருக்கும் போது சில உள்ளாட்சிகள் நடந்துச்சு. உள்ளாட்சிகளே பிரித்து நடந்துச்சு. சரி, உள்ளாட்சிகள் ஒரே தேர்தல் நடக்கலையே. கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு போய் கரெக்ட் புரியுது. இந்த ஆட்சி வந்த பிறகு தான் அந்த மாதிரி வேலையே நடக்கல. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி உள்ளாட்சியை போய் ஸ்டே வாங்குறது, உள்ளாட்சிக்கு தனியாக ஒரு தேர்தல் நடத்துறது, அப்புறம் மாநகராட்சிக்கு ஒரு தனியாக தேர்தல் நடத்துறதெல்லாம் போன ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் நடந்த வித்தைகள் அதெல்லாம். சரி, இவங்க வந்த பிறகு அது மாதிரி இல்லை, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓகே. ஆனால் இவர்கள் வந்த பிறகு நடந்த எல்லா உள்ளாட்சிகளும் வட மாவட்டங்கள்லாம் மேக்சிமம் அந்த உள்ளாட்சிகள் நடந்துச்சு தேர்தல். ஓகே. அதிலெல்லாம் ஆட்சிக்கு வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த உரிமை தொகையெல்லாம் சில பேருக்கு கிடைக்கலன்னு பிரச்சாரம் பண்ண பிறகு நடந்த தேர்தலெல்லாம் திமுக தான் வெற்றி பெற்றுச்சு. ஓகே. இப்போ அவர்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற அவங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது ஏற்கனவே தக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கு. அவசியம் இல்லை. இப்போ வர்றது என்னன்னா, இது வரைக்கும் செஞ்சிருக்காங்கல்ல, அந்த செஞ்சதுல எந்த அளவுக்கு இன்னும் ப்ளஸ் ஆகுதுன்னு பார்க்கறது தான் இதனுடைய நோக்கம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அதனால தான் நேரடியாக மக்களை எல்லாரும் போய் நீங்கள் அண்ணா வந்து என்ன சொன்னார், கடைசியாக மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொன்னார். சரி, இப்போ அதை தான் இவர் கையில் எடுக்கிறாரு. அண்ணாவினுடைய கொள்கையை தான் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் வந்து கையில் எடுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே.